Vijay invested rupees 10,000 at the rate of 5% simple interest per annum. He received 11,000 after some years. Find the number of years. இங்க பாருங்க, விஜய் 10,000-ஐ 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துறாங்க. எத்தனை ஆண்டுகள்லன்னு நமக்கு தெரியாது. எத்தனை ஆண்டுகளில் 10,000 வந்து 11,000 அவர் பெறுவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே 10,000 செலுத்துறாங்க, அவங்க கையில் வந்து எவ்வளோ கிடைக்குது? 11,000 கிடைக்குது. எவ்வளோ சதவீதம்னா 5% வட்டி வீதம். எத்தனை வருடத்துக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக இது வந்து அமௌண்ட்டு, இது அசல். அப்போ இது ரெண்டுலேயும் கழிச்சோம்னா நமக்கு 1,000 ரூபாய் வருது. இந்த 1,000 ரூபாய் கண்டிப்பாக என்னது தனி வட்டியாக இருக்கும். பாருங்க, SI = PNR/100 வந்து அசல் வந்து 10,000, அமௌண்ட்டு வந்து 11,000. அப்போ கண்டிப்பாக தனி வட்டி என்னது? ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு 1,000 ரூபாய் வந்து வட்டி தனி வட்டி கிடைக்குது. இப்போ எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்க? 5% என்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலாவில் பிரதியிடுறோம். அப்போ SI = 1000 P வந்து என்னது 10,000 × N × R வந்து 5/100. இந்த 2 0 கேன்சல், இங்கே 2 0 கேன்சல். அப்போ இது 5 ஒரு தாட்டி, 10 2 தாட்டி. அப்போ N